இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட அவருடைய பிரசனத்திற்குள்ளாக வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் நிச்சயமாக அவர் பேசுவார். நம்மை தைரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்துவார். அப்படியே இருக்கக்கூடிய இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகள் என்னை மறுரூபப்படுத்தட்டும், மறுரூபப்படுத்தட்டும். ஆண்டவரே, நான் இருக்கிற வண்ணமாக இருக்க நான் விரும்பவில்லை. ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக நான் மாற்றப்பட்டவளாக இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகணும். உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே, ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுக்கிறார் இல்லையா? பர்த்டே மூலமாக, திருமண நாட்கள் மூலமாக ஒவ்வொரு புதிய ஆண்டுகள் 2024 இப்போ எங்கே வந்திருக்கோம்? 2025க்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நாம் ஒரு மாற்றத்தை எல்லாரும் விரும்புகிறோம் இல்லையா? 2024 விட 2025 கொஞ்சம் நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நாம் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை ஒரு மனிதன் மீது, ஒரு மனுஷி மீது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திற்கு ஒரு வேதத்தை திருப்பிக் கொள்வீர்களானால், லூக்கா 13:8, அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அப்போ இது என் நிமித்தம் அல்ல, யாரோ ஒருத்தர் எனக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா, இந்த வருஷமும் இவங்க இருக்கட்டும், இந்த 2025 இருக்கட்டும். அவர்கள் சொன்ன சாட்சியின்படியாக 2019-20 ஆரம்பம் இல்லையா? 2019 சீன தேசத்துல அந்த இருந்தது. 2020 மார்ச் மாதத்துல நம்ம தேசத்திற்குள்ளாக இந்த கொரோனா வந்தது. அப்போ இன்றைக்கு எவ்வளவோ நல்லவர்கள், நம்மை காட்டிலும் நல்லவர்கள், பரிசுத்தவான்கள், பணக்காரர்கள், ஏழைகள் பலர் என்ன பண்ணாங்க? கடந்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த 2020 ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கிருபையாய் கொடுத்து, இந்த வருஷமும் இது இருக்கட்டும். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டுல கூட நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் உங்களுக்காக, எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிற சொல்றாரு. இந்த சபையை பார்த்து, இந்த சகோதரனை பார்த்து, இந்த சகோதரியை பார்த்து, இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ இங்கு ஒரு உவமானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு அழிவின் பாதையில, ஒரு நெருக்கத்தின் பாதையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த உவமானத்தை அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்துல, திராட்சை தோட்டத்துல ஒரே ஒரு அத்தி மரத்தை நடுகிறார்கள். அப்போ பாருங்க, இந்த உலகத்துல நீங்க நல்லா பாடுனீங்க, நம்புவேன் இயேசுவை, இயேசு இல்லாமல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன் எடுத்து வைக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் முடியாது? ஏன் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு பாரில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு ஹோட்டலுக்கு போகிறாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு வராமல் இருக்கிறாங்க. நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் சார்ந்து வாழணுன்றதுக்காக அதை சொல்கிறோமே ஒழிய, ஆண்டவர் இல்லைனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இன்னைக்கு இயேசு இல்லாதவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களா? இன்னைக்கு 8ஆம் தேதி நேற்று தினத்தில் டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் இன்னைக்கு எப்படி இருப்பாங்க? பயங்கரமான சந்தோஷமா இருப்பாங்க. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் இப்படிலாம் நடக்கணும். ஆனாலும் என்ன பண்றாரு ஆண்டவர்? அதை நிறைவேற்றினாரா அப்படின்னு பார்த்தா அவருடைய சித்தம் பரிபூர்ணமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நாம் நினைக்கிற வண்ணமாக அல்ல, கர்த்தர் நினைக்கிற வண்ணமாக நம்ம அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ இங்கே பார்க்கிறோம், ஒரு திராட்சை தோட்டத்துல ஒரே ஒரு அத்தி மரத்தை அவர் நடுகிறார். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகம் என்கிறதான இந்த பெரிய திராட்சை தோட்டத்தில் என்ன பண்றாரு? ஒரு எதிர்பார்ப்போடு கூட உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நட்டு வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஆனா இன்றைக்கு அநேக வேளையில நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நிறைய காரியத்தை எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு நான் இருக்கிறேனா என்று சொல்லி நாம் பார்ப்பதில்லை. அப்ப அந்த தோட்டக்காரன் வந்து பார்க்கிறாரு, நல்ல மரம் நல்ல அழகா வளர்ந்துருக்குது. பாருங்க, இந்த வரலாற்றை நாம் கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் ஜியாகிரபி எடுத்து பார்த்து, கொஞ்சம் பயாலஜி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மரமானது நடப்படும் பொழுது 3 வருஷ காலம் அதில் என்ன பண்ண மாட்டாங்க? எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது வளரணும் இல்லையா? நட்ட உடனே ஒரு மரம் வளர்ந்துருமா? வளராது. அப்போ 3 வருட காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 3 வருஷம் அதை கண்ணோக்கி பார்க்கிறாங்க. இது இன்னைக்கு கனி கொடுத்துரும்,
அடுத்த வருஷம் கனி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அதை உற்று கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்றார், 3 வருஷமா நான் பார்த்தோம், இதுல என்ன வரல, கனி கொடுக்கவில்லை. அதனால என்ன பண்ணு, இதை நீ வெட்டி போட்டு விடு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்ப நாம் எந்த சபையை சார்ந்தவர்கள் என்பது முக்கியம் அல்ல. பாருங்க, இங்கே அந்த தோட்டக்காரனும் இங்கே ஒரு மரம். அப்போ இன்றைக்கு மரம் என்று சொல்லப்படும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் நீங்கள் அதை திருப்பி பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்தின் 23, 24 ஒரு குருடன் இருக்கிறான். அவனை என்ன பண்றாரு, வெளியில கூட்டிட்டு போயிட்டு அவன் கண்ணு மேல கையை வச்சு சொல்றாரு, இப்ப நீ எதை காண்கிறாய் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்றான், நடக்கிற மனிதர்களை மரங்களை போல நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அவனுக்கு பார்வை வந்ததா வரலையா, வந்துச்சு. ஆனால் அவனுடைய பார்வை எதுக்கு ரெஸ்ட்ரிக்டடா இருக்குது, மனிதர்களை பார்க்கிறான். மனிதர்கள் யாரை போல காட்சி அளிக்கிறாங்க, மரத்தை போல. அப்ப இங்கே சொல்லப்படுகிறதான மரம் மனிதர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதான காரியம். சரி, யார் இந்த தோட்டக்காரன் என்று பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே மரியாள் அங்கே வெயிட் பண்றா. சீஷர்கள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே இயேசு அவளோடு கூட பேசுகிறார். ஆனால் இயேசுவை அவள் எப்படி பார்க்கிறார், ஒரு தோட்டக்காரரை போல. அப்ப இன்னைக்கு நான் முதலாவது சொன்னேன், நமக்காக யார் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், இயேசு அவர் தான் நமக்கு தோட்டக்காரர். அப்போ இன்றைக்கு உலகத்துல மனிதனை மரமாகவும் இயேசுவை எப்படி பார்க்கிறாங்க, தோட்டக்காரனும் பார்க்கிறபடினாலே ஆண்டவர் இந்த ஓமானத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த மரத்தை குறித்து பிதாவாகிய தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. அந்த சித்தத்திற்குள்ளாக நாம் இராதபடியினாலே அவர் என்ன சொல்றாரு, இன்னும் ஒரு ஆண்டை இதற்கு கூட்டி கொடுக்கட்டும். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நல்லவர்களாக இருந்தபடினாலே இன்றைக்கு அல்ல, அவருடைய எதிர்பார்ப்புக்கு நம்ம வரவில்லை என்று சொல்லபடினாலதான் இந்த 2025க்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசித்திருக்கிறோம். அப்போ கவனித்து பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 9ஆவது வசனத்துல நமக்கும் சில பெருமைகள் இருக்குது. என்ன பெருமைகள் பார்த்தா, நான் யாரு, நான் ஆபிரகாமின் சந்ததி. யாரு, நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் இந்த கல்லுகளினால என்ன பண்ண முடியுமா, ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உருவாக்க முடியும். அப்ப இன்றைக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபைன்னு சொன்னோம்னா அது அப்படியே தகும். உண்மை அதுதான். அப்போ இன்றைக்கு இந்த மரத்திற்கு கீழாக அந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது, வேர் அருகே என்ன வச்சிருக்குதான், ஒரு கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எனி டைம் அதை வெட்டி எங்க போட போறாங்க, அக்கினியிலே. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ இன்னைக்கு கனி கொடாத மரம் என்று சொல்லவில்லை, இங்க நல்ல கனி கொடாத மரம் என்று சொல்லி இன்னும் ஒரு ஸ்டெப் மேல இயேசு சொல்லுகிறார், நல்ல கனி கொடாத மரம். அப்ப யோவான் ஸ்நானன் அதை தான் சொல்ற, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக வேளைகளில நமக்கு ரொம்ப கடினமான காரியங்களை யாராவது சொல்லும் பொழுது நம்மளால் ஏற்றுக்கொள்வது நமக்கு எப்படி இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இல்லையா. அப்போ இன்றைக்கு இந்த 2வது சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது, அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருந்தால் அது நலமா இருக்கும், அது கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கும் என்று சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். பாருங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யோசேப்பை குறித்து அவன் தகப்பனாகிய யாக்கோபு அங்கே சொல்லுகிறதான தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் அங்கே கவனித்து பார்க்கிறோம். யோசேப்பு கனிதரும் செடி, கனிதரும் செடி. இந்த வசனத்துல 2 முறை உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை கனிதரும் செடி, கனிதரும் செடி. ஆண்டவரும் தம்முடைய அநேக பிரசங்கத்துல சில காரியங்களை என்ன பண்ணுவாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். மோசேயை முட்செடியிலிருந்து அழைக்கும் பொழுது மோசே மோசே என்று அவர் அழைக்கிறார். அப்போ இன்றைக்கு யோசுவாவை ஒரு இடத்துல என்ன பண்றாரு, யோசுவாவே என்று சொல்லி 2 முறை அழைக்கிறார். அப்போ எலியாவை 2 முறை அழைக்கிறார். சவுலை என்ன பண்றாரு, சவுலே சவுலே என்று 2 முறை அவர் அழைக்கிறார். அப்போ 2 முறை அவர் அழைக்கிறார்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கும். அப்போ இங்கே யோசேப்பை குறித்து குறிக்கப்பட்டதான காரியம் என்ன, அவன் கனிதரும் செடி என்று
இருமுறை அவன் தகப்பன் மூலமாக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. அப்போ அவனுடைய சூழ்நிலை என்ன? இப்போ இன்றைக்கு நம்ம மரத்தை, அந்த தோட்டக்காரர் என்ன சொல்றாரு, இதை சுற்றி கொத்தி என்ன பண்ணும், எரு போடுவேன். இப்போ இந்த கொத்துகிற அனுபவம் என்று சொன்னால் அந்த மரத்தை என்ன பண்ண, தடவி கொடுப்பாங்களா? எப்படி இருக்கும்? கொஞ்சம் வலிக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் அநேக வேளைகளில 2020 இருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் பார்க்குறோம் பிரதர். வருஷம் பிரச்சனை சின்னதாகல, வருஷம் பிரச்சனை எப்படி இருக்கு, பெருசாயிட்டே போகுது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் இந்த சபையோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன? வழக்கமா நம்ம இந்த மாதிரி காரியத்துல அநேக வேளையில என்ன ஆயிரும், சோர்ந்து போய்விடுகிறோம் இல்லையா? ஒரு பிரச்சனை வலுத்து கொண்டே இருக்கு. ஜெபம் பண்ண பிரச்சனை மாறணுமா மாறக்கூடாதா? மாறணும். ஆனா நீங்க ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு சாதாரணமான ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிற சிறு பிள்ளைகள் இருக்கிறீங்க, பெரியவர்கள் இருக்கிறீங்க, நடுத்தர வயது, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்போ இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சா அடுத்த கிளாஸ் எந்த கிளாஸு? அப்படியா, வெரி குட், பரவாயில்ல, நீங்களாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறீங்க. 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சா 10th ஸ்டாண்டர்டா, வெரி குட். 11th முடிச்சா 12th தான். அப்போ இன்னைக்கு நான் என்னுடைய இளம் பிராயத்திலே எங்கள் அம்மாவோட கூட ஸ்கூலுக்கு போவேன். பாஸ் பண்ணிட்டோன்னா ப்ரொமோஷன் கார்டு கிடச்சிரும். அந்த ப்ரொமோஷன் கார்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க, அடுத்த கிளாஸ்க்கு உண்டான புக்ஸ் தருவாங்க, ஃபீஸ் கட்ட முடியும். அப்படி போகும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபீஸ்லாம் கட்டி முடிச்சோன்னா புக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கவுண்டருக்கு போகும். அந்த கவுண்டரில் என்ன பண்ணுவாங்க, 2nd ஸ்டாண்டர்டுக்குள்ள புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்ட பிறகு அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்த புக்ஸு அது இல்லை. அது திருப்பி பார்க்கும்போது படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஏதாவது புரியுமா? எதுவுமே புரியாது. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்த அதே போர்ஷன்ஸ் அதில் இருக்குமா? அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா, இல்லாட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்போது 2020 விட 2021 டஃப்பாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களா, பாஸ் ஆகிட்டீங்களா? 2022 விட 23 டஃப்பாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. அப்போ வருஷம் உங்கள் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களா, பாஸ் ஆகிட்டீங்களா? அப்போ உங்களுக்கு ஃபெயில் ஆகணுமா, பாஸ் ஆகணுமா? அப்போ பிரச்சனை சின்னதாகணுமா, பெருசாகணுமா? அப்போ ஏன் சோர்ந்து போகிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை கடைநிலை தொகுதியாக நாம் பார்க்காவிடில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, முன்னேறி போக முடியாது. அப்போ இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை இன்னைக்கு என்ன பண்ணுது, வேட்டி கட்டிருந்தா கூட அப்பா தெருவில் இருந்தால் தான் நான் இருப்பேன்னு சொல்லி அம்மாட்ட இல்லாமல் அப்பாட்ட தான் நிற்குது. அப்போ அம்மாவோட அன்பு பெருசா, அப்பாவோட அன்பு பெருசான்னு இப்போ அதை குறித்து நாம் விவாதிக்கவில்லை. ஆனால் அந்த சிறு பிள்ளை அந்த தகப்பனிடத்திலே பாய்கிறது. இன்றைக்கு 2 வயசு இந்த பிள்ளை பரவாயில்ல, இன்னைக்கு தோளில் இருந்தால் பரவாயில்ல. 20 வயசு ஆயிடுச்சு. 20 வயசுல ஒரு தோளில் உட்காந்தா என்ன சொல்லுவீங்க? இந்த பிள்ளைக்கு வளர்ச்சியே இல்லையா? இந்த பிள்ளைக்கு அறிவு இல்லையா? இது தகப்பன் ஊழியம் செய்துட்டு இருக்கான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் 10 வருஷம் 20 வருஷம் நான் 30 வருஷம் சொல்றேன்னா நாம் இன்னும் எப்படி இருக்கோம்? குழந்தைத்தனமாகவே இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தோன்னு சோர்ந்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? குழந்தைத்தனமாக இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக வலுப்படுகிறதோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முன்னேறி கொண்டு இருக்கிறீங்க என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு உங்கள் கேள்விக்குண்டான பதில் இதுதான். எல்லாருக்கும் உள்ள ஒரு கேள்வி என்னன்னா, நான் ஜெபம் பண்றேன், உபவாசிக்கிறேன், கர்த்தருக்காக கொடுக்கிறேன், கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறேன், ஆனாலும் என் பிரச்சனை இன்னும் தீரவும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுது, நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. அப்போ இன்னைக்கு நீங்க கர்த்தருக்குள் வளருகிறீர்கள் என்பதற்கு அதுதான் அத்தாட்சி. அப்போ இன்னைக்கு கொத்தி எரு போடுகிற அனுபவம் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? முன்னாடி ஒருத்தர் தாங்க என்ன எதிர்த்தாங்க, இப்போ மொத்த ஊரே எதிர்க்குது, மொத்த குடும்பமே எதிர்க்குது, வேலை செய்யற இடத்துல ஒருத்தன் விடாம எல்லாரும் என்ன எதிர்க்கிறாங்க, இப்போ இங்க சுத்தி இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்களாம் எதிர்க்கிறாங்க, எங்கேயும் போய் நிம்மதியா இருக்கவே முடியவில்லை என்று சொல்றீங்களா? நீங்கள் கர்த்தருடைய கரத்துல கொத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் விரும்புகிற வண்ணம் நீங்கள் வளருவதற்காக அல்ல, கர்த்தர் விரும்புகிற வண்ணம் நீங்கள் இருப்பதற்காக தான் நீங்கள் கேட்டீங்களோ கேட்கலையோ நீங்கள் கொத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கொத்தப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரே ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பாடுகள், ஏன் எனக்கு இன்னும் பொருளாதாரத்துல நெருக்கம், ஏன் என் கணவன் இன்னும் மாறல, ஏன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க? காரணம் என்ன? நீங்கள் கொத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பவுல் சொல்லுகிறான், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும்
நான் ஒடுங்கி போகிறது இல்லை. அப்போ ஒடுங்கி போகிறது இல்லை. அப்போ பவுல் எது சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மை பலப்படுத்துறது எப்போ பலப்படுத்துவாரு? பலவீனமா இருக்கும்போது தான். அப்போ பலவீனம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் தான் உங்களை பலப்படுத்துகிறவர். அப்போ இன்றைக்கு பலவீனன் தன்னை, அப்ப என்ன அர்த்தம்? பலவீனம் இருக்கும். அப்ப இன்றைக்கு நாம இதெல்லாம் இல்லாம, எக்ஸாமே இல்லாம கொரோனா காலத்துல பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? டிகிரி படிச்சவங்க அந்த லாஸ்ட் செமஸ்டர்ல பாஸ் ஆனவங்களுக்கு போட்டுட்டாங்க, கொரோனா காலத்து பேட்சுக்கு இந்த பேங்க்ல இடம் இல்லை. காரணம் அவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அப்ப இன்றைக்கு பரீட்சைக்கு நில்லாதவர்களாக நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியாது? பரலோக பாக்கியத்துக்குள்ள போகவே முடியாது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் இல்லை, ஆயினும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை தோத்தேன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில நீங்கள் தெரிந்து கொள்ளணும், உபத்திரவமே இல்லாத வாழ்க்கை. நான் பெங்களூருக்கு போனேன். பெங்களூருக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் காரில் பயணித்த பொழுது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், இஃப் எவ்ரி திங் இஸ் ஆன் யுவர் சைடு, அங்க போர்டு இருக்கும் அங்கங்க, இஃப் எவ்ரி திங் இஸ் ஆன் யுவர் சைடு யூ ஆர் ஆன் த ராங் ட்ராக்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? உன் வழியாக எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒண்ணுமே கடைசிப்படலைங்க, எல்லாம் என் வழியா தானா வருது அப்படின்னா நீங்க ராங் ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏனென்று கேட்டால் கார் போறதுக்கு எதிர்மறையா இன்னொரு கார் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ரெண்டு காரும் ஒன்றுக்கொன்று மோதி விடும். அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில நான் எதுவும் கஷ்டப்படலைங்க, எல்லாம் எனக்கு தானா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க உங்களுடைய வழியை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் நடக்குதா? அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ரோட்டுக்கு அந்த பக்கம் இன்னைக்கு என்ன பண்றாங்க? பெரிய டிவைடர் போட்டு, இப்ப பெருங்குளத்தூர்ல இருக்கிறீங்க, ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு டிராபிக் போகுது, இந்த பக்கம் ஒரு டிராபிக் போகுது. ஆண்டவர் என்ன பண்றாரு? ரெண்டுத்தையும் பிரித்து விடுகிறார். பிரித்து விடுகிற ஒரு ஆண்டவர். அப்ப இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு ட்ராக்கு, உங்களுக்கு ஒரு ட்ராக் வைத்திருக்கிறார். ஏன்னா எதிரும் புதிருமா இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? முன்னேற முடியும். அதே ட்ராக்ல போனா என்ன ஆயிரும்? ஒரே இடத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம இருப்போம். புரியுதா? அப்ப இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்துல எதிர்நீச்சல் போடுற மீன் சொல்றாங்க இல்லையா? நீங்கள் வெற்றி வேணும்னா என்ன பண்ணோம்? எதிர்நீச்சல் போட்டாதான் ஜெயிக்க முடியும். அப்ப இன்றைக்கு நீங்க இன்னைக்கு சொல்லலாம், நான் இன்னைக்கு எப்போ ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் வரும், ஒரு இடம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த இடத்துல கர்த்தர் என்னோட கூட பேசி என்னை ரட்சித்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு வேத புஸ்தகத்தை திருப்பினீர்களே ஆனால் அங்கே 2வது வசனத்து 3ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, 37 சாரி. போதும். இப்ப இது எதை குறிக்கிறது? நம்ம உலகத்துல வாழ்றோம், நம்ம சுத்தில என்ன இருக்குது? நிறைய பாவம் இருக்குது. அப்போ இவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறதற்காக அவனுக்கு என்ன பண்ண? பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு வருகிறது. ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ள எப்ப ஏற்படுது? பாவத்தை வெறுக்கும் பொழுது அவனுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகிறது. அப்போ 17 வயசுல இந்த யோசேப்பு ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஏனென்று கேட்டால் அவன் துன்மார்க்கத்தை என்ன பண்றான்? தன் தகப்பன் இடத்துல போய் சொல்றான், இப்படிலாம் நடக்கிறாங்களே டாடி, டாடி இப்படிலாம் செய்யறாங்க டாடி அப்படின்னு சொல்லி தன் தகப்பனிடத்திலே தன்னுடைய சகோதரர்கள் செய்த துன்மார்க்கத்தை, பாவத்தை அவன் அருவருத்தான். அதன் நிமித்தம் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஒரு பலவர்ண அங்கி, ரட்சிப்பு என்கிறதான ஆடை. என்றைக்கு நீங்கள் பாவத்தை வெறுக்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது? முதலாவது துன்மார்க்கத்தை அவன் வெறுத்தான். அப்ப இன்றைக்கு நாம் ஒரு நாளிலே ரட்சிக்கப்பட்டோம், பாவத்தை அருவருத்தோம், வேதத்தை வாசித்தோம், ஜெபம் பண்ணோம், வேற எதுவுமே நமக்கு பிடிக்காது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? 10 வருட ஆண்டு பின்பு நம்முடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில இப்படி இருந்தது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்றாரு? அவனுக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை, அவன் எதிர்காலத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப என்றைக்கு நாம் பாவத்திலிருந்து விடுபடுகிறோமோ அன்றைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? நம்முடைய இலக்கை, நாம் எங்க போய் சேர போறோம் என்பதை என்ன பண்ணுவாரு? நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். அப்போ பாருங்க, அவனுக்கு 2 சொப்பனங்கள் வந்தது. 2 சொப்பனங்களிலும் அவன் எப்படி இருக்கிறான்? தலையாய் இருப்பான், மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? அவனுக்கு கீழாக இருப்பார்கள் என்று சொல்லி 2 சொப்பனங்கள் வந்தது. 5ஆம் வசனம் சொல்றது, இது நிமித்தம் அவர் சகோதரர் அவனை என்ன பண்ணாங்களா? பகைத்தார்கள்.
அடுத்தது அவன் மீது பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவன் தகப்பனுக்கு கூட அவன் மேல என்ன வந்துருச்சா? கோபம் வந்துச்சு. அப்ப நாங்க எல்லாம், நானும் அவங்க அம்மா உன்னை வணங்குவோமோ என்று சொல்லி தகப்பனுக்குள்ள கூட கோபம் வந்தது. அப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாளை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க சொந்த வீட்டார், உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் உங்களை என்ன பண்ணிருக்க கூடும்? வெறுத்திருக்க கூடும். அப்போ இன்னைக்கு நீங்க அப்ப எந்த ட்ராக்ல இருக்கிறீங்க? கரெக்டான ட்ராக்ல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் பிசாசோட நோக்கம் என்ன தெரியுமா? இவனுடைய கனவு எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்தல்ல, உள்ள இருக்கிற சொந்த சகோதரர்கள். அந்த சகோதரர்கள் யாரு? கோத்திர பிதாக்கள் என்று இன்றைக்கு அழைக்கப்படக்கூடியவர்கள் தான் யோசேப்பினுடைய சகோதரர்கள். 10 பேர், பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி 10 பாண்டவர்கள். அவங்க 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேரும் யாரு? இன்னைக்கும் அந்த கோத்திரத்தின்படி தான் இருந்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த 12 கோத்திரத்தின்படி தான் இன்றைக்கும் பகுத்து பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகுது. அவங்க மோசமானவங்களா நல்லவங்களா? யோசேப்பினுடைய சகோதரர்கள் மோசமானவர்களா இருந்தா தானே பகைத்திருக்காங்க, அதனால தானே பொறாமை கொண்டாங்க. ஆனால் அவர்கள் தான் யாரு? கோத்திர பிதாக்கள். நம்ம நிறைய வேளையில் நினைப்போம், இவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க, இவங்க ஏன் நமக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னா அவங்கள அதுக்குன்னு தான் ஆண்டவர் பெத்தே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்கள அதுக்கு தான் படைச்சு வச்சிருக்கிறாரு. இப்போ பாருங்க, 11வது நபரா யோசேப்பு பிறக்கிற வரைக்கும் 10 பேரு பாருங்க. ரூபன் கோத்திரம் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு கோத்திரங்களும் இன்னைக்கு இருக்குது. அப்ப இன்றைக்கு எதிர்ப்புன்றது சொல்லுவாங்க, புறஜாதியை கூட நம்பிடலாங்க, ஆனா கிறிஸ்தவர்களை நம்ப முடியாது. அப்படித்தானே வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன புதுசா என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? நீங்க என்ன சயின்டிஸ்டா? இல்லையே. நம்ம இருக்கிறத படித்து கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். அப்ப அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை பிடித்தவர்கள், கொலை வெறியர்கள். அப்ப இன்றைக்கு கொலை வெறியர்கள் பாருங்க. சவுல் நல்ல வேதம் படிச்சவன் தானே, அவன் தான் என்ன பண்ணான்? கொலை வெறியோடு கூட, அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது 9வது அதிகாரத்துல, கொலை வெறியோடு கூட அவங்களெல்லாம் கொல்ல வேண்டும் என்று போனான். அவனுக்கு என்ன தெரியும்? நியாய பிரமாணம் தெரியும், வேதம் நல்லா தெரியும். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒருவனுக்கு சத்துருக்கள் யாரு? அப்படியா? உண்மையிலவா உணர்ந்து சொல்றீங்க? நீங்களாம் ரட்சிக்கப்பட்டீங்க. அப்ப கவனிங்க, இன்னைக்கு இந்த கோத்திர பிதாக்கள் இவனை கொலை செய்யும்படியாக எத்தனித்தார்கள். அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை நிர்வாணமாக்கினார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில வேளைகளில நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகத்தக்கதான சில சூழ்நிலைகள் என்ன உருவாக்கப்படுகிறது. சில சொல்லுவாங்க இல்லையா, கோவம் வந்த உடனே நான் மட்டும் பழைய ஆளா இருந்தேன்னு வச்சுக்கேன், பாருங்க நடக்கிறதே வேற. அப்போ இன்னைக்கு நம்ம இங்கே தான் நடந்துட்டு இருப்போம், பரலோகத்தில் போய் நடக்க முடியாது. ஏன்னு கேட்டா பழசு எங்க இருக்கு? உள்ளே தான் இருக்குது, கழுத வெளியில போகல. பேரு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட நான் 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே என்ன ஆயிருது? உள்ளுக்குள்ள உள்ள கோத்திர பிதாக்கள்லாம் வெளில வந்துடுறாங்க. 10 பேர் வந்துடுறாங்க. 10 கட்டளைகள் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகள் மாதிரி வந்துடுறாங்க. வெளியில வந்து நான் யார் தெரியுமா, நான் என்ன செய்யப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுகிறோம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் நாட்டப்பட்டவனாக இருக்கிறான். அவனுடைய கொடிகள் சூரியன் மீது படம். நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு கொடி டெஃபினட்டா என்ன பண்ணுவோம்? ஒரு குச்சி நட்டு அது மேலதான் நம்ம சுத்தி விடுவோம். இல்லாட்டி ஒரு ஆணி அடிச்சா அது என்ன பண்ணுவோம்? அதை தொங்க விடுவோம். பாருங்க, இந்த லைட் எல்லாம் எப்படி விட்டுருந்தா டொம்முன்னு கீழே விழுந்துராது. அந்த லைட்ல வேற நான் தான் பார்த்தேன், என்ன வெறும் டேப் மட்டும் விட்டுருக்காங்க, ஆணி வேற அடிச்சிருக்கிறாங்க. பாணி அடிச்சதுனால இந்த லைட் நிக்கல, உங்க தலைமையில எப்ப வேணாலும் விழுந்துடலாம். அப்ப இன்றைக்கு ஒரு கொடி எல்லாட்டி இது மாதிரி ஒரு சப்போர்ட், இந்த கொடி எப்படி இருக்கும்? இந்த ஒயர் மாதிரி தானே அந்த கொடி இருக்கும். அப்ப இந்த கொடிக்கு ஒரு ஆணி இல்லைன்னா என்ன பண்ணிட்டோம்? கீழே. ஆனால் யோசேப்பு எப்படியா? இந்த ஆணிலாம் இல்லாமலே இந்த சீரியல் லைட்லாம் மேலே எரியுமா? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களிடத்துல என்னிடத்துல அவர் விரும்புகிறார். அப்போ நீங்க அதை இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அந்த கனி தரும் செடி நான் இப்படி, கொடினா என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, அந்த மணி பிளான்ட் பார்த்துருப்பீங்களா? நிறைய இடத்துல மணி பிளான்ட் வச்சா நிறைய பணம் வந்துடும் வேற சிலர் சொல்லுவாங்கல்ல. ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்களா நிறைய பேர்? அப்படிலாம் வராது. நானும் ட்ரை பண்ணிலாம் பார்த்துட்டேன், அப்படிலாம் வரல. அது அழுகி போனா கூட பணம் வருது. அல்லேலூயா. அது அழுகி போனாலும் பணம் வருது. அப்படிதான் என் வாழ்க்கையில் அவர் செய்கிறார். அதனால மணி பிளான்ட்னால இல்லை, அவர் நமக்குள்ளே மணியாக இருப்பாரு. ஆனால் எல்லாமே நமக்கு வந்துடும். அல்லேலூயா.
அப்ப இன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் உரிந்து அவன் நிர்வாணியாக அவன் தள்ளப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் வந்ததான்னு பாத்தீங்கன்னா வந்துச்சு. ஐயோ முடிஞ்சதுங்க எல்லாமே அப்படி நினைக்கிற சூழ்நிலை வந்தது. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் 1996 இப்படிப்பட்டதான ஒரு சின்ன ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். 3 வருஷமா என்னை கூப்பிட்டாங்க, நான் அந்த கூட்டத்துக்கே போகலை. ஆனால் 3ஆம் வருஷத்துல தொந்தரவு தாங்க முடியாம எனக்கு என்னதான் செய்யறாங்கன்னு பின்னாடி போய் ஒரு சேர்ல இருட்டில் உட்கார்ந்துட்டேன். ஒரு மாலை கூட்டம். அன்னைக்கு ஆண்டவர் என்னை தொட்டார், என் பாவங்களை எனக்கு உணர்த்தினார். அவரோடு கூட ஒரு உறவை அவர் ஏற்படுத்தி கொடுத்து என்னை ரட்சித்தார். 96 ரட்சிக்கப்பட்டேன். 97 அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்து போகத்தக்கதாக எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தார். என்ன கிஃப்ட்? ஒரு 24 லட்சம் ரூபாய் கடன். ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாம் போல இருக்க பிரதர் கேட்டா. அப்போ ஆண்டவர் பாருங்க, ரட்சிப்பின் வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பலவர் நங்கி. அப்ப எல்லாரும் அவன் என்ன பண்ணிருப்பாங்க? அவன் இப்போ நார்மலா இன்னைக்கு சிங்கிள் கலர் போட்டு போற ட்ரெஸ் இருக்கு. இப்போ லேடிஸ் இருக்கிறீங்க, இதே மல்டி கலரா ட்ரெஸ் போட்டு போகும்போது எல்லாருடைய கண் என்னது? உங்களுக்கு டக்கு டக்குன்னு பார்க்கலையா? அப்போ யோசேப்புக்கு நார்மல் ட்ரெஸ்ஸா இருந்தா கூட யாருமே அவனை கண்டுட்டு இருக்கவே மாட்டாங்க. இந்த ரட்சிப்பு என்கிறதான வஸ்திரம் எப்படி இருக்கான்? பல வர்ண அங்கி. அப்போ ஒருத்தருக்கு பிங்க் பிடிக்கும், ஒருத்தருக்கு எல்லோ பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆரஞ்சு பிடிக்கும். அது எல்லாமே எங்க இருக்குது? யோசேப்பின் மேலதான் இருக்குது. அப்போ அவன் எல்லாருடைய கண்களும் யார் மேல இருந்தது? இப்போ யோசேப்புக்கு அந்த ட்ரெஸ்ஸே போயிடுச்சு. இப்போ 24 லட்சம் ரூபாய் கடன் வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதான் எப்போ 97 இப்போ வந்தாலே தாங்க மாட்டோம். 2025 வந்தாலே 24 லட்சம். பரவாயில்லையா? யாருக்காவது வேணுமா அந்த கிஃப்ட்? ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 24 லட்சம் ரூபாய் கிஃப்ட் தருவார். கிஃப்ட் வவுச்சர். அது நெகட்டிவ், மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். அதில் வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டிஃபரன்ஸ், பிளஸ் இல்லை மைனஸ். அப்போ அப்படி கொடுக்கும் பொழுது நம்மளோட நல்லா தெரிஞ்சுங்க, பவுல் சொல்கிறார், தாங்கிட பலனும் தப்பி செல்ல வழியும். அப்போ இன்றைக்கு ஒரு பிரச்சனை ஆண்டவர் ஒரு மனிதனிடத்தில் கொடுப்பாரே, ஆனால் அவனால் ஹேண்டில் பண்ண முடியாத என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்கவே மாட்டார். எல்லாம் கரங்களை தட்டுவோமா? எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, வேட்டி கட்டின மனிதன் வந்தான். யாரு? ஒரு புள்ள. அந்த வேட்டி கட்ட மனிதனுக்கு ஒரு 5 கிலோ அரிசியை கையில கொடுப்பாரா இவரு? அவன் தலை மேல 5 கிலோ அரிசியை வைப்பாரா? வைக்க மாட்டார். ஆனா இதே 10 வயசு ஆயிட்ட பிறகு மார்க்கெட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாரு? ஒரு சின்ன கூடை அவன் கையில கொடுத்து இதை தூக்கிட்டு வேடா மகனேன்னு. 15 வயசு வரும்போது என்ன பண்ணுவாரு? 20 கிலோ அரிசியை தூக்கி தலை மேல வச்சு தூக்கிட்டு வேடா மகனேன்னு சொல்லுவார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தாங்க முடியாத ஒன்றை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். அப்ப ஆண்டவரை குறித்த அறிவு இல்லைன்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, எனக்கு போய் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல வேளைகளில் நம்ம புலம்புகிறோம். காரணம் என்ன? என் தகப்பன் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளாதபடினாலதான் இன்னைக்கு நான் புலம்பிக் கொண்டு இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு இந்த வருஷமும் இது இருக்கட்டும் என்று ஏன் சொல்லுகிறார்? என்னை அறிகிற அறிவு இன்னும் என் பிள்ளைகளுக்கு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு முறுமுறுக்கிறாங்க, அதனாலதான் ஜெபிக்க மாட்டாங்க, அதனாலதான் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, அதனாலதான் பைபிள் வாசிக்கணும் சொல்ல வேண்டியதா இருக்குது. என் தகப்பன் யார் என்பதை நான் அறிந்து கொள்வேனே, ஆனால் நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்? முறுமுறுக்க மாட்டேன். என் தகப்பன் எனக்கு மிஞ்சி, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியத்தை என்ன பண்ண மாட்டாரு? அவர் செய்யவே மாட்டார். அப்ப இன்றைக்கு யோசேப்பை தூக்கி வெறுங்குழியிலே போட்டார். அங்க இருந்து பல குழி இருந்துச்சான், அங்க போடப்பட்டிருக்குது. அதுல ஒரு குழியில அவனை போட்டாங்க. அந்த குழி எப்படி இருந்ததா? வெறுமையான குழி. அநேக வேளைகளில நம்முடைய சொந்த பந்தங்கள்ல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை கட் ஆஃப் பண்ணுவார். இப்போ எனக்கு இந்த 24 லட்சம் ரூபாய் கடன் வந்த பொழுது யாருக்காவது ஃபோன் பண்ணா, சொந்தக்காரங்க பார்த்தா அவங்களுக்கு எப்படி நினைப்போறோம்? ஐயோ, இந்த மைக்கேல் ராஜை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ள சேர்த்துக்கூட வந்தா என்ன கேட்பான்? காணம் கேட்டுருவான் அப்படின்னு சொல்லி. அப்ப சில வேளைகளிலே வெறுங்குழியிலே கர்த்தர் நம்மை போடுவார். ரட்சிப்பே போய்விடும் போல காணப்படலாம், ஆனா ரட்சிப்பு போகாது. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இப்ப நம்ம நிறைய நேரத்துல பாடுறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே அப்படின்னு பாடுறோம். உலகத்தில் இருக்கிற அவனை விட இருக்கிற பெரியவர் சொல்றோம். ஆனா நிறைய வேளையில் நமக்குள்ள என்ன வருது? கோலியாத்தை பார்த்தா பயம் வருதா, வரலையா? அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இருக்கிற சின்னவர்னு அர்த்தமா? உங்களுக்குள்ள இருக்கிறவரை நீங்க அறிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் ஃபாதர் அருமையா பாடினார், இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, பிரசன்னம் பிரசன்னம்
தேவ பிரசன்னம். ஹalleluya. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். நாம இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிற அந்த 2025 அவரை குறித்து அறிகிற அறிவுல நாம இன்னும் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப இங்க யோசேப்புக்கு வெறுமையான குழியிலே அவன் போடப்படுகிறான். அவனுக்கு அடுத்த வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, அடிமைத்தனத்தின் வஸ்திரம். முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரம் அது கலைந்து போன உடனே ஒரு பெட்டராகும்னு பார்த்தா அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு அடிமைத்தனத்தின் வஸ்திரம் அவனுக்கு கொடுப்பது. அப்போ 39வது அதிகாரத்துல 2வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அங்கே போத்திப்பார் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதன் வீட்டுல அவன் வேலை செய்யறான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுடனே கூட இருந்தபடியினால் அந்த வீட்டுக்கு எல்லாவற்றிற்கும் அவன் என்ன பண்ணிட்டாரு, அதிகாரியாக ஆசீர்வாதமான மாற்றுகிறார். அப்போ முதலாவது அடிமைத்தனத்தின் அந்த ட்ரெஸ் வந்துருச்சு. இப்ப அந்த அடிமைத்தனத்தின் ட்ரெஸ்ல அவன் இருக்கும்பொழுது அவன் என்ன பண்ணிருக்கணும், விசனப்பட்டு இருக்க வேண்டும், வருத்தப்பட்டு இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரியை வைக்கிறோம்னு வச்சுக்கோமே, பாத்திரம் கழுவுறதுக்கும் துடைக்கிறதுக்கும் வீடு துடைக்கிறதுக்கும் வச்சிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு இப்ப இந்த ஜன்னல் இருக்குது, வேலை செய்யறவங்க வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, பெருக்குவாங்க, தொடச்சிருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஜன்னல்ல தூசி இருக்கும், ஒட்டடெல்லாம் இருக்கும். அப்போ பார்க்கும் போதுதான் தெரியுது. அப்போ இன்னைக்கு நம்ம உற்று கவனிக்கிறது இல்லை. அப்போ அந்த வேலை செய்யறவங்க வேலை செய்யறாங்களே ஒழிய சுத்தமாக வேண்டும் என்று வேலை செய்யல, வேலை செய்யணும்னு அவங்க வேலை செய்யறாங்க. அப்போ ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு பெரிய அளவுல வளர்ச்சி இல்லை அப்படின்னு பார்த்தா செய்ய வேண்டிய பிரகாரம். இப்போ அந்த ஊருக்கு போறான், அது எகிப்து தேசம், இவனுக்கு பேசுற பாஷை வேற, அங்க பேசுற பாஷை வேற. இன்னைக்கு புரியுற பாஷைக்கே நம்ம பதில் சொல்றது இல்லை. அம்மா கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி இருப்போம், புருஷன் கூப்பிட்டா அப்படின்னு. அப்போ இன்னைக்கு யோசேப்பு அந்த இடத்துல பாஷை தெரியாது, ஆனா அவன் ஒருவேளை கை காட்டிருப்பான், இதை எடுத்து அங்க வைக்கணும், அதை எடுத்து இங்க வைக்கணும், இந்த வீட்டுல எப்படி இருக்கணும், நம்ம ஒருவேளை டைரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பான். இவன் என்ன பண்ணா, அதெல்லாம் பர்ஃபெக்டா வச்சான, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை. அப்போ ஒரு அடிமைத்தனத்தின் ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறான், ஆனால் அவன் என்ன பண்றான், எஜமானுக்கு ஏற்றவனாக இருக்கிறான். கரங்களை தட்டுவோமா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் விரும்பாத இடத்துல கர்த்தர் நம்மை வைப்பார், ஆனாலும் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்க போறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப விரும்பாத இடம், தள்ளப்பட்ட இடம், நான் இந்த இடத்துக்குரியவன் அல்ல, ஆனாலும் கூட அந்த இடத்துல நான் எப்படி இருப்பேன், நம்புவேன். அப்பதான் சொல்லணும், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. அப்போ இன்னைக்கு நாம எப்போ இயேசுவை நம்பலாம், எல்லாம் நல்லா இருக்குமோ நம்ம நம்பலாம். ஆனால் யோசேப்பு நம்ப முடியாத சூழ்நிலையில், அவனுக்கு கூட சொப்பனம் என்னது, சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் மேல அதிகாரியா வைப்பேன்னு சொன்னாரு, ஆனா நான் இன்னைக்கு யாரா இருக்கிறேன், அடிமையா. சில வாக்கு தத்தங்கள் நமக்கு வருது, ஆனா வாக்கு தத்தங்கள் நிறைவேறலன்னு சொல்லும்போது நமக்குள்ள என்ன வந்துருது, ஒரு சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. ஆண்டவர் உண்மையா தான் சொன்னாரா, என்ன பார்த்து தான் சொன்னாரா, எனக்கு தான் இந்த வசனம் வந்ததா, எத்தனை வருஷமா இதே வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நடக்கலையே அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க அந்த சூழ்நிலையில அவரை நம்பணும். எந்த சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலையில் அவரை நம்பினாதான் அந்த ஆடையை அவர் மாற்றுகிறார், மேனேஜர் வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கரங்களை தட்டுவோமா. அடிமைத்தனம் பிடிக்காத இடம், ஆனா அந்த இடத்துல அவன் தன் தேவனுக்கும் தன் எஜமானுக்கும் உண்மை உள்ளவனா இருந்தபடினாலே அங்கே அவனுக்கு மேனேஜர் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அப்ப முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரம் உரிக்கப்பட்டு விடுகிறது, அடிமைத்தனத்தின் வஸ்திரம் திருப்பி அதுல உண்மை உள்ளவனா இருந்தபடினாலே அவனுக்கு இப்பொழுது உயர்வின் வஸ்திரம் கிடைக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உயர்வு வந்த உடனே நிறைய வேளைகளில் நாமும் கூட அப்படிதான் இருக்கிறோம், உலகத்தோடு ஒத்து போகிறதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் போய்விடுகிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவள் நித்தம் நித்தம் அவள் என்ன பண்ணிக்கொண்டே இருந்தாளா, அலட்டிக்கொண்டே இருந்தாள் டெய்லி. அப்போ இன்னைக்கு ஒரு உயர்வுன்னு வரும் பொழுது சில பாவ பிரச்சனைகளும் பாவ போராட்டங்களும் என்ன பண்ணுது, அலைகளை போல நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறோம், நான் பாவம் செஞ்சா யாருக்குமே தெரிய போறதே இல்ல. இன்னைக்கு மொபைல் போன் இருக்குது, யாராவது என்ன பாக்குறோம்னு தெரியுமா, அதுல தெரியாது. அதுதான் யோசேப்போட நிலைமை. He was the manager of the house.
அவனை எதிர்த்து கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. அவன் பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலையும் வருது, சாதகமான பாவம், இன்பமான பாவம், அதுல இருந்தா இன்னும் இதை விட பெட்டராயிரலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம். அப்போ இன்னைக்கு உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் நாம் தரிப்போமே ஆனால் ஒருவேளை உலகத்தின் மூளையின்படி நம்ம என்ன பண்ணலாம், பெட்டராயிரலாம் அப்படின்ற சூழ்நிலை வரலாம். அப்படித்தான் யோசேப்புக்கு வந்தது. ஆனால் அவன் அங்க என்ன பண்றான், என் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி? அப்போ இன்னைக்கு நம்ம சில இடங்களுக்கு போறோம், சில கடைகளுக்கு போறோம், சில வேலை ஸ்தலத்துல என்ன பண்ணிருக்காங்க, திஸ் ஏரியா இஸ் சரௌண்டட் பை சிசிடிவி, யூ ஆர் பீங் வாட்ச்டு, யூ ஆர் அண்டர் சர்வேலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம், எதாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி கேமரா ஏதாவது நம்மளை பார்க்குதா அப்படின்னு வேற பார்த்துக்குவோம், ஒரு திருட்டு முழிப்போம். அப்போ திருடாதவங்க கூட நம்மளை பார்த்தா திருட மாதிரி தெரியும். அப்போ இன்றைக்கு இந்த யோசேப்பின் காலத்துல சிசிடிவி இருந்துச்சா? இல்ல. ஆனா he knows very well that கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமா இருக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை நோக்கும்படியாக. 2 நாளாகமம் 16:9 அதைத்தான் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு யாருமே பார்க்கலையா, அப்போ பாவம் செய்யாம நம்ம இருக்கிறோமா? யோசேப்பினுடைய வாழ்க்கையில மேனேஜர் வஸ்திரத்தை அதனால என்ன பண்ணிட்டான், விட்டு கொடுத்துட்டான். வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் 12 ரோமர் 12:1-2 அதை தானே சொல்லுது. அப்போ மறுரூபப்படும் பொழுது சில வேளையில சில உயர்வை என்ன பண்ண வேண்டியிருக்கு, விட்டு கொடுத்துட்டு வரணும். அப்போ ஆனால் இன்னைக்கு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனிதர் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனிதர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. அப்போ இன்றைக்கு யோசேப்புக்கு உயர்வின் வஸ்திரம் தான், அதை வச்சிருந்தான்னா அவன் என்ன இருக்கும், அன்னைக்கு பாவத்துல விழுந்திருப்பான். இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் வஸ்திரத்தை என்ன பண்ணா, விட்டு விட்டு அவன் போறான். இப்ப அடுத்த ட்ரெஸ் அவனுக்கு கிடைக்குது. என்ன ட்ரெஸ்? சிறைச்சாலையின் வஸ்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் நல்லதுதான் பிரதர் பண்ணேன், நான் நல்லது நடக்கும் நினைச்சுதான் பண்ணேன், நான் பாவம் செய்யல, நான் யாருக்கும் துரோகம் செய்யல, ஆனாலும் கூட எனக்கு ஏன் இந்த நிலைமை நீங்க கேட்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். ஒருவேளை நீங்க நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல நான் இருந்தேன், பல ஆண்டுகளுக்கு முன்பாக நல்ல செல்வ செழிப்பா நான் வாழ்ந்து கொண்டேன், ஆனா இன்னைக்கு நான் தரித்திரத்துல இருக்கிறேன், இன்றைக்கு நான் அந்த பிரச்சனையில் நான் போராடி கொண்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க போடாததுனால கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு இந்த சிறையிருப்பின் வாழ்க்கையை அனுமதித்திருக்கலாம். ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா.